ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சல்யூட் டு மதர்ஸ் பிரம்மாண்ட விருதுகள் வழங்கும் விழா. இங்கே வந்திருக்கிற இந்த செலிபிரிட்டிஸ், அவங்களுடைய தாய்மார்கள், அவர்களுடைய குடும்பம் எல்லாமே சௌக்கியமாக, ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தோட, நல்ல குடும்ப ஒற்றுமையோட, சத்சங்கத்தோட நன்றாக இருக்க வேண்டும் என்று அவரவர்களுடைய குலதெய்வத்திற்கு பிரசாதம் தெரிவித்து இந்த கோவில்லேருந்து அதை இப்பொழுது குழந்தைகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை ஸ்வீகரிச்சுண்டு அம்மா வந்து குழந்தைக்கு அதில் குங்கும பிரசாதம் இருக்கும், அம்மா குழந்தைகளுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். குலதேவ பரோ தாதா குலதேவ பரோ மதா குலதெய்வோ ரக்ஷகஸ்ச குலதெய்வதாயை நமோ நமः. குலதேவ பரோ தாதா குலதேவ பரோ மதः குலதெய்வாத் பரம் நாஸ்தி குலதேவாய நமோ நமः. குலதேவ பரோ தாதா குலதேவ பரோ மதः குலதெய்வாத் பரம் நாஸ்தி குலதெய்வாய நமோ நமः. குலதேவ பரோ தாதா குலதேவ பரோ மதः. கரெக்டாக ஆன் டைம் போயிட்டு இருக்கோம். 14 பேர்கள் தாய்மார்களை இன்றைக்கி கௌரவிக்கிறோம். இது கான்செப்ட் ஐடியா எப்படின்னா, நான் இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறது ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும். ஏன்னா ஒத்தவரும் மெத்த படித்தவர்கள், நிறைய பட்டம் பெற்றவர்கள், அவங்களுக்குன்னே தனித்தனியாக ஒரு ப்ரோக்ராம் வைக்கணும். அதனால் நான் ரொம்ப குறைச்சலாக ஜனரஞ்சகமாக தான் பேசுவேன். அது 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 1.5 நிமிஷம் இருக்கும். அதை தொடர்ந்து மகன்கள், அந்த குழந்தைகள் வந்து அம்மா அவங்களோட லைஃப்பை எப்படி இம்பேக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு 3 நிமிடம் பேசுவாங்க. கரெக்டாக அந்த டைமில் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிடும்ன்றதை தெரிவித்துக்கொண்டு, முதல்ல ஸ்ரீமதி அன்னபூரணி, மதர் ஆஃப் ஸ்ரீ எஸ் பாலசுந்தரம், ஹெட் ஆஃப் பேமெண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், வால்மார்ட். அம்மா, உங்களோட சன் ரொம்ப ஒரு இன்ஃபார்மலாக தான் இருக்கும் டிஸ்கஷன். ஓகே, நான் பயோடேட்டாலாம் படிக்க போகிறதில்ல. உங்களோட சன் வந்து ஒரு ஃபின்டெக் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ ஒரு பெரிய பதவியில் இருக்கார். நம்மளுடைய ஜெனரேஷன் அப்படின்னு எடுத்துன்னு பார்த்தோன்னா, கைகளால் அந்த பணத்தை தொட்டு அதை ஃபீல் பண்ணி செலவு பண்ண ஜெனரேஷன். இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து பணம் எங்கே இருக்குன்னு கண்ணாலையும் பார்க்கறதில்ல, கையாலையும் தொட முடியாது. அது ஒரு டெக்னாலஜி மூலமாக எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணுறது, எங்கெங்கேயோ வருது. அதை சிறமேற்கொண்டு நடத்தும் ஒரு நிறுவனத்தில் அவர் ஒரு பெரிய பதவியில் இருக்கார். ஒரு 19லேருந்து 20 கண்ட்ரீஸை மேனேஜ் பண்ணுறார். உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு சொல்லலாம் அவரை. ஒரு $1 பில்லியன் அளவுக்கு அவருக்கு கீழே வர்த்தகம் நடக்கிறது. இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னு வச்சு பார்க்கும் பொழுது, அம்மாவை விட ஒரு ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ண யார் இருக்க முடியும்? டெஃபினட்டாக ஒரு விஷயத்த அம்மா கிட்டேருந்து தான் யாராக இருந்தாலும் இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த ஃபினான்ஸ் அப்படிங்கிறது, இந்த பால் கணக்கு, அயன் கணக்கு, இந்த கணக்கெல்லாம் ஒரு அண்ணாமலை கணக்கு லெவலில் அம்மா போட்டு கொடுத்து உங்களுக்கு வந்தது தான். ஸோ அம்மா வந்து உங்களோட வாழ்க்கையை எப்படி இம்பேக்ட் பண்ணாங்க? நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இருக்க எல்லா அம்மாக்களுக்கும் லெட்ஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் த லவ் அண்ட் சாக்ரிஃபைஸ். நம்மளுக்கு இறைவன் கொடுத்த வரங்கள் எல்லாத்தையுமே நம்ம அந்த அருமையை உணர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராமுக்கு இந்த ஸ்பீச் எழுதும் போது நிறையா மலரும் நினைவுகள், எங்கள் அம்மா கூட நிறையா மலரும் நினைவுகள். அந்த நினைவுகள் எல்லாத்தையும் ரீவிசிட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இந்த மேடையில் இருக்க செலிப்ரிட்டிஸ் கூட எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு தேங்க்ஸ் கொடுக்க ஒரு வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீ முரளி அவர்களுக்கும் ஸ்ரீகிருஷ்ணா டீமுக்கும் மிக மிக நன்றி, ஆழ்மனதில் நன்றி சொல்லிருக்கிறேன். எப்படி நான் வந்து என் லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லணுன்னா, எல்லார் குடும்பத்துலேயும் அம்மாவும் அப்பாவும் வேறு வேறு ரோல் ப்ளே பண்ணுவாங்க. எங்கள் அப்பா வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சிஇஓ, ஒரு பிளானிங், ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ளவர். எங்கள் அம்மா வந்து ஒரு சிஓ, சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் நடைமுறை, இன்று நாளை, அதுவும் டிசிப்ளினாக எப்படி பண்ணணுன்னு. எங்கள் அம்மா ரொம்பவுமே வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான
ஆஃபீஸர். ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக என்னமோ நான் அமெரிக்கா போனதுனால என் தலை தப்பிச்சிச்சு. பக்கத்துல இருந்தால் கொட்டி கொட்டி சொல்லி தருவாங்க. எங்கள் அப்பாவுக்கு கொட்டி கொட்டி பாதி முடியே கொட்டி போச்சு. அப்படி இருக்க சமயத்தில் எங்கள் அம்மாட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது 2 முக்கியமான விஷயம். நம்பிக்கையுடன் விடாமுயற்சி. 2வது, குடும்பம் என்பது ஒரு அன்பால் நெய்யப்பட்ட ஒரு குருவிக்கூடு. இது 2க்கும் ஒரு மெமரி வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்பிக்கையுடன் விடாமுயற்சி. நான் வந்து டான் பாஸ்கோவில் படித்தேன். நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு 10க்கு மேலே என்ன வராது. கேட்டால் 10 விரல் தானேமா இருக்குது, ஷூ போட்டிருக்கேன், அதனால் 11 வராது அப்படிங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, மேட்ச் ஸ்டிக்ஸ், தீக்குச்சியில் இருக்கிற அந்த மருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பழைய கோடாக் இல்லை அந்த கோனிகா ஃபிலிம் ரோல் டப்பாவில் அந்த தீக்குச்சியெல்லாம் வந்து 11லேருந்து 20 வரைக்கும் எண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, வச்சு அனுப்புவாங்க ஸ்கூலுக்கு. அப்புறம் என்ன ஆச்சு, 20லேருந்து 30 வரும்போது இதே பிரச்சனை வந்தது. ஸோ நெயில் பாலிஷால் மேலே ஒரு கோட்டிங் போட்டிருப்பாங்க, கலர் கோடிங். 10லேருந்து 20க்கு என்னது, 20லேருந்து 30 என்னதுன்னு. எதுக்கு தான் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி 20 கண்ட்ரீஸ்க்கு மேலே டெய்லி பேசிஸ் $1 பில்லியன் என்ன முடியுதுன்னா அதுக்கு காரணம் என் டேலண்ட் இல்லை, எங்கள் அம்மாவோட விடாமுயற்சி, எங்கள் அம்மாவோட நம்பிக்கை. என்னாலே முடியும், என் பையனாலே இங்கே முடியும் அப்படின்னு. தேங்க்யூம்மா. என்னைய மாதிரி நிறையா அமெரிக்கா குருவிங்க இருப்பீங்க. நீங்கள் லோக்கல் குருவியாக இருக்கலாம், லண்டன் குருவியாக இருக்கலாம். அம்மாவுக்கு நம்ம செய்யக்கூடிய பெரிய விஷயம் என்னென்னா அவங்க கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அம்மா இஸ் அ ட்ரூ பிளெஸ்ஸிங். இருக்கிறதுன்னு அருமை வந்து இல்லாத போது தான் அது தெரியும், இல்லை தூரத்தில் இருக்கும் போது தான் அது அருமை தெரியும். அதனால் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ இல்லை ஒரு டிக்டாக்லேயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற குருவியாக இருந்துச்சுன்னா உங்கள் அம்மா கூட இந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சல்யூட் டு ஆல் மாம்ஸ். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. தெறிக்க விட்டுருக்காங்க உங்கள் அம்மா, தீக்குச்சியில் வச்சு தெறிக்க விட்டுருக்காங்க. இன்றைக்கி நல்லா தெரியறது ஃபினான்ஸ் எப்படி வந்தது, எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணி எப்படி வந்திருக்கு அப்படி நன்றாக தெரிகிறது. அடுத்ததாக ஸ்ரீமதி பாக்கியலக்ஷ்மி தேவி சண்முகம், மதர் ஆஃப் ஸ்ரீமதி தேச மங்கையர்கரசி, தமிழ் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர். ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கரா இல்லை இவங்க தமிழ் ஸ்பிரிச்சுவல் சீக்கரா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஆத்ம ஞான மையம். அவங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன்லாம் எதுவுமே அவசியம் இல்லை. ஸோ அதனால் என்னோட 1 மினிட்டை நான் அதுக்கு வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஆத்ம ஞான மையம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு விஷயம், அவங்களுடைய ஒரு விஷனில் உருவானது. ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய 2 தூண்கள், இந்த கலாச்சாரத்தோட 2 தூண்கள், குருகுல முறை அதையும் எழுந்துட்டோம் மெக்கலே எஜுகேஷனுக்கு. அடுத்தது கூட்டு குடும்பம், அதையும் எழுந்துட்டோம். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட ஜாயின்ட் ஃபேமிலி கிடையாது, ஃபேமிலிலாம் லிவிங் டுகெதர் அப்பார்ட் அப்படின்ற மாதிரி புதுசாலாம் ஃபேமிலி வருது இப்போது. ஸோ ஃபேமிலியும் எழுந்துட்டோம். அப்போ யார் நம்மளுக்கு நல்லது சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது, யார்கிட்ட நம்ம ஜென்யூனாக இதெல்லாம் கேட்க முடியும் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது, அப்போது ஆத்ம ஞான மையம் இந்த மாதிரி நிறைய நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவல் சியர்ஸ்ன்னு சொல்லலாம் அவங்கள. உங்கள் அம்மா எப்படியா இருந்தாலும் முதல்ல பூஜை ரூமில் கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிடு அப்படின்னு அம்மா தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கும் அம்மா தான் வந்து டெஃபினட்டாக எல்லாருக்கும் மாதிரி உங்களுக்கும் அம்மா தான் ஆரம்பிச்சிருப்பாங்க உங்கள் ஆன்மீக பயணத்தை. அப்படி எந்த வகையில் அவங்க உங்களை இம்பேக்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட்ஸ் எங்களோட பகிர்ந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த உலக மக்கள் அனைவருக்குமே ஒரு அழகானதொரு பாடத்தை தாய் என்றால் யார் என்று உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வினை இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து சிறப்பாக நடத்தி வரக்கூடிய நம்முடைய முரளி ஐயா அவர்களுக்கும் இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் குழுமத்தினருக்கும் முதல்ல என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கமும். இந்த உலகத்தில் எல்லா குழந்தைங்களுக்குமே குழந்தை பிறந்த பிறகு அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு வந்து ஆனா ஆவண்ணா எல்லாம் சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறமா தமிழ்னா என்ன, பக்தினா என்ன, கடவுள்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்த தாய்மார்களை பார்த்து கொண்டிருந்த இந்த உலகத்தில் என்னுடைய தாய் பாக்கியலக்ஷ்மி தேவி சண்முகம் அவர்கள் நான் கருவில் இருக்கும் போதே எனக்கு தமிழை திருக்குறளாக கற்றுத்தந்த ஒரு வித்தியாசமான ஒரு தாயார். என்னுடைய தகப்பனார் ஒரு நாடக நடிகர் தேவி சண்முகம். அவர் தன்னுடைய நாடகத்திற்காக திருக்குறளை படிக்க வேண்டும் அப்படின்ன போது என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் தான் எங்கள் அப்பாவுக்கும் குருநாதர். அவர் வந்து நீ நிறைய திருக்குறள்லாம் படிக்கிற, அதனால அவங்க 2 பேருக்கும் குழந்தை இல்லாமல் ஒரு 7 வருஷம் கஷ்டப்பட்டப்போ சஷ்டி விரதம் இரு, குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி நான் கருவில் இருக்கும்போது
கருவில குழந்தைக்கு காது கேட்கும், அதனால நீ இப்ப என்னெல்லாம் படிக்கிறியோ அதெல்லாம் அந்த குழந்தைக்கும் கேட்கும்னு வாரியார் சுவாமி சொல்ல, கருவிலேயே எங்க அம்மா எனக்கு திருக்குறளை திருவள்ளுவருடைய நாடகமாக அப்பாவும் அம்மாவும் எழுதினாங்க. எனக்கு பேச கத்து கொடுத்த முதல் வார்த்தைகளே அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுதான் நான் முதல்ல படித்தேன். அப்பா அம்மா தாத்தா பாட்டி அதெல்லாம் நான் படிக்கல. எனக்கு எங்கள் அம்மா ரொம்ப எளிமையாக அழகாக ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு 10 குறள் நீ மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சின்னா உனக்கு ஒரு சாக்லேட் தருவேன் அப்படின்னாங்க. இன்னைக்கு திருக்குறள் பெருமையெல்லாம் அன்னைக்கு எனக்கு எதுவுமே தெரியாது. 2.5 வயசுல எனக்கு என்ன தெரியும்? நான் சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு தான் சத்தியமாக திருக்குறள் படித்தேன். 133 சாக்லேட் சாப்பிட்டு 1330 திருக்குறளை நான் மனப்பாடம் பண்ணேன். இன்னைக்கு ஆன்மீக மேடையா இருந்தாலும் சரி, தமிழ் மேடைகளாக இருந்தாலும் சரி, பள்ளி கல்லூரி மேடைகளாக இருந்தாலும் சரி, தைரியமாக என்னால் அந்த மேடையில் ஏறி எவ்வளவு நேரம் அவர்கள் வேண்டும் என்று கேட்கிறார்களோ அவ்வளவு நேரம் என்னால் பேச முடிகிறது என்றால் வள்ளுவர் எனக்கு முதலில் தந்த ஆக்கமும் ஊக்கமும். அந்த வள்ளுவத்தை எனக்கு முதலில் விதைத்தது என்னுடைய தாயார். அதுக்காக வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு விஷயம் ஒன்று தோணும். சில நேரங்களில் வளரணும்னு நினைக்கும் போது அதற்கு பல தடைகளும் வரும், பல சோதனைகளும் வரும். ஆனா அந்த நேரத்துல நமக்கு யார் ஆக்கமாக ஊக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் பேசணும் பாடணும் அப்படின்னா இன்றைக்கு நிறைய சமூக வலைத்தளங்கள் வளர்ந்துருச்சு, மேடைகள் சுலபமாக கிடைக்கும். ஆனா நான் வளர்ந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. நான் 1984ஆம் ஆண்டு பிறந்தவள். என் வயசு என்னன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் 6 வயதில் முதலாக மேடையில என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் மதுரையில ஆடி வீதியில என்னை அரங்கேற்றம் பண்ணி வச்சார். 6 வயசுல மீனாட்சி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மீனாட்சி பேசுனா எப்படி இருக்கும்னு இப்ப கேளுங்க அப்படின்னு மைக்கை என் பக்கமா திருப்பி பேசுமான்னார். அன்னைக்கு அவர் கொடுத்த மைக்கு தான் அவர் போட்ட பிச்சை. இன்னைக்கும் இந்த மேடையில மைக்கை கையில பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கேன். 6 வயசுல அவர் ஆரம்பிச்சு விட்டுட்டார். ஆனா வளர்க்கணுமே. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கோயில், அங்க என்ன பேசலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஒருத்தர் கூப்பிட்டாரு. ஆனா 4 பேர் இல்ல, டைம் இல்லைன்னா நானும் பாவாடை சட்டையெல்லாம் போட்டு ரெடியாகி போய் ஜம்முன்னு பேச போறேன். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சிட்டேன். இன்னைக்கு நான் பேச போறேன், இன்னைக்கு நான் பேச போறேன், இன்னைக்கு நான் பேச போறேன். 2nd ஸ்டாண்டர்டோ என்னமோ படித்தேன். அவங்க எல்லாம் பேசுறாங்க, எனக்கு மைக்கே வரல. கடைசியில நேரம் இல்லை, நிகழ்ச்சியை முடிச்சுட்டாங்க. வீட்டுக்கு போய் நான் அழுதுருக்கேன் பாருங்க. 2 நாள் அழுதேன். எங்க அம்மா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணாங்க. அடுத்த வருஷம் இதே மேடையில உன்னை நான் பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு யார் நடத்துறாரோ எங்க வீட்டுல இருந்து அவர் வீட்டுக்கு தினம் பஸ் பிடிச்சி என்னை கூட்டிக்கிட்டு எங்க அம்மா டெய்லி அவர் வீட்டுக்கு போவாங்க. அவர் ஒரு பெரிய அதிகாரி. அவர் எங்களை பார்க்கவே மாட்டார். நாங்க அப்படியே அந்த வாசல்லே உட்கார்ந்துருப்போம், நின்றுட்டே இருப்போம், பார்த்துட்டே இருப்போம். அவர் வருவார். சார் நாளைக்கு வர சொன்னார், சரிங்க. சார் நாளைக்கு வர சொன்னார், சரிங்க. 1 வருஷம் அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு அதே மேடையில எங்க அம்மா என்ன பேச வச்சாங்க. அன்னைக்கு எங்க அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன், இந்த மேடையில நீ எப்படி என்னை அறிமுகம் பண்ணி வச்சியோ அந்த மரியாதையை என்னைக்கும் நான் காப்பாத்துவேம்மா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா எனக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான், எல்லா மேடையும் உனக்கு முதல் மேடை. ஒரு முதல் மேடைக்கு எப்படி நீ தயாராகுவிதோ அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் நீ தயாராகணும். என்னைக்குமே நீ வளர்ந்த பேச்சாளர்னு ஒரு நாள் கூட நீ நினைக்கவே கூடாது. தினம் படிக்கணும். ஒவ்வொரு மேடையும் உனக்கு புது மேடை. மக்களை அறிவாளிகள் என்று நினைத்து கொண்டு நீ மேடையில பேசு, அப்பதான் உன்னுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா கற்றுக் கொடுத்த அந்த ஒரு பாடத்தை தான் நான் என்னுடைய மேடைகளில் பயன்படுத்துறேன். ஒவ்வொரு கோயிலா எங்க அப்பா போய் நிகழ்ச்சி கேட்பார், என் பொண்ணுக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுங்க, என் பொண்ணுக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுங்க. ஆனா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்து சமய அறநிலையத்துறையின் உயர்நிலை ஆலோசனை குழு உறுப்பினராக நான் நியமிக்கப்பட்ட போது நான் சந்தோஷப்படலை. எனக்கு பொறுப்புகள் அதிகமாகுதேன்னு நான் யோசிச்சேன். ஆனா என்னை விட மிக மிக மகிழ்ச்சி அடைந்தது என்னுடைய தாயாரும் தந்தையாரும் தான்.
முதல்ல முரளி ஐயா அவர்கள் அப்பாவோட நடக்கிற நிகழ்ச்சிக்கு தான் கூப்பிட்டாங்க. ஆனால் தகப்பனார் காலமான விஷயம் அவருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், ரொம்ப ரொம்ப வருத்தமாக அடுத்த நிகழ்வை அம்மாவோட கண்டிப்பாக உங்களை நான் மேடையில் சந்திக்கணும்னு. நான் எல்லா வளர்கிற கலைஞர்களுக்குமே அனைவருக்குமே நான் சொல்வேன், உலகத்தில் இறைவன் நம்ம பக்கத்திலே உட்காந்து நமக்கு சோறு போட்டு நம்ம முதுகு தடவி கொடுத்து நம்மளை சாப்பிடு, நீ செய்கிறது சரி தப்புன்னு சத்தியமாக சொல்ல முடியாது. அதுக்கு இறைவன் நமக்கு ஒரு ஆளை கொடுத்தாருன்னா அதுதான் அம்மா. அந்த அம்மா தான் நமக்கு நடமாடும் கடவுள். அதனால்தான் அவள் இருக்கிற சுமக்கிற இடத்துக்கு கருவறை அப்படின்னு பேர். இறைவன் இருக்கிற இடத்துக்கும் அதனால்தான் கருவறைன்னு பேர். சிவபெருமானே ஆசைப்பட்டு தாயுமான சுவாமின்னு பேரை வலிய வாங்கி கொண்டார். அதனால மேடையில் இருக்கிற அத்தனை தாய்மார்களுக்கும், இந்த உலகத்துல ஒவ்வொரு குழந்தையும் நல்ல குழந்தையாக தந்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு நான் எப்பயுமே நன்றி சொன்னதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்த மேடையில் எங்கள் அம்மாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன், என்ன ஒரு பெண்ணாக பெற்று. ஏன்னா நிறைய பேர் இந்த ஆன்மீக உலகத்தில் ஒரு பெண் எப்படி வாழ முடியும், எப்படி ஜெயிக்க முடியும்னு கேட்பாங்க. எங்கள் அம்மா சாரதா நம்பியார் எனக்கு தெரியும், ஒரு பெண்ணாக எப்படி மேடையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு இந்த மேடையில் உலகம் முழுக்க இத்தனை கோடான கோடி ரசிகர்களை பெற்று தந்ததற்கு காரணமாக விளங்கக்கூடியது எங்கள் அம்மா. நீ சொன்னதை என்னைக்கும் காப்பாற்றுவேன். நன்றி.